ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அரிசி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாமா. இது வந்து 6 months பேபிக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாலிட் ஃபுட் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் வந்து கர்நாடகா பொன்னி எடுத்திருக்கேன். அது வந்து நான் ஒரு உலக்கு ஃபுல்லாக நல்லா தலை தட்டி எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் வந்து சிம்மில்லையே இருக்கட்டும், ரொம்பவும் வந்து ஹீட் ஆகிடக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த அரிசியை வந்து அந்த கடாயில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா வந்து அதை வந்து வறுத்துருங்க. அது வந்து ரொம்பவும் வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது, ரொம்பவும் வந்துட்டு ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் தான் அது வந்து இருக்கணும். இது ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வயிறு வந்து வலிக்காது. ஸோ இதை வந்து லைட்டாக வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. பட் கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஓமத்தை நல்லா வந்து நசுக்கி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரிசியில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவு திப்பியாக வந்து திரிக்கணும். ரொம்பவும் வந்து மாவாக அரைக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி திப்பி இதில் வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் வந்துட்டு நீங்கள் வந்து மாற்றிடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1 month வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இதை நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் போட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாங்க. இது வந்து பெஸ்ட் ஃபார் பேபிஸ்க்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க.